என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்று இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், உங்கள் மனதில் ஏதோ ஒரு பாரம் இருக்கலாம். யாரிடம் சொல்ல முடியாத ஒரு கவலை இருக்கலாம். எதிர்காலத்தை நினைத்து பயமாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஒரு நம்பிக்கையான செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பயப்படாதே, நீ தனியாக இல்லை. உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மனதில் இருக்கும் சொல்ல முடியாத வேதனையும் அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை தேவன் பார்க்கிறார். சில நேரங்களில் நம்முடைய கண்ணீரை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். நாம் சிரித்துக்கொண்டே மற்றவர்களிடம் பேசலாம். ஆனால் நம்முடைய மனதில் உள்ளதை எவ்வளவு வலி இருக்கிறது என்பதை நமக்குத்தான் தெரியும். என்னை யாராவது புரிந்து கொள்ள வேண்டும், எனக்காக யாராவது ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் தனியாக இல்லை. மனிதர்கள் உங்கள் வேதனையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அதனால் உங்கள் கண்ணீரை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. தேவனிடம் உங்கள் மனதை திறந்து பேசுங்கள். உங்கள் பயத்தை சொல்லுங்கள். உங்கள் கவலையை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னும் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். அப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரலாம். தேவன் என் ஜெபத்தை கேட்கிறாரா? ஆம். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். பதில் உடனடியாக வரவில்லை என்பதற்காக தேவன் உங்களை மறந்துவிட்டார் என்று நினைக்க வேண்டாம். சில விஷயங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்கலாம். காத்திருக்கும் காலம் கடினமாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலும் தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். இன்று பதில் தெரியவில்லை என்றாலும், தேவனே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் முழுமையாக தெரியாது. அதனால் நாளைய பற்றிய பயத்தில் இன்று இருக்கும் சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். என் குடும்பத்திற்கு என்ன ஆகும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்று தொடர்ந்து பயப்படாதீர்கள். நீங்கள் பார்க்க முடியாத நாளையும் தேவன் பார்க்கிறார். அதனால் உங்கள் எதிர்காலத்தை அவரிடம் ஒப்படையுங்கள். ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு வாழுங்கள். உன் பிரச்சனை உன்னை விட பெரியது அல்ல. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை அல்லது படிப்பு பற்றிய கவலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனதில் இருக்கும் வேறு ஏதாவது பாரமாக இருக்கலாம். அந்த பிரச்சனை உங்களுக்கு மிகவும் பெரியதாக தோன்றலாம். ஆனால் அந்த பிரச்சனையை மட்டும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். தேவனை நோக்கி பாருங்கள். பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள். என்னால் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக தேவன் எனக்கு வழிகாட்டுவார் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கடந்த கால தோல்வியை நினைத்து வாழாதே. சிலர் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து இன்னும் வேதனைப்படுகிறார்கள். நான் அந்த தவறை செய்திருக்கக்கூடாது, அந்த வாய்ப்பை இழந்திருக்கக்கூடாது, அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். மீண்டும் எழுந்து நடக்கத் தொடங்குங்கள். ஒரு தோல்வி உங்கள் முழு வாழ்க்கையின் முடிவு அல்ல. உன் மனதில் சமாதானம் இருக்கட்டும். உலகத்தில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் மனதில் சமாதானம் இல்லை என்றால் வாழ்க்கை பாரமாக தோன்றும். அதனால் தேவனிடம் சமாதானத்தை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை அவரிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் புரியாத சூழ்நிலையிலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்கு எல்லாம் புரியவில்லை, ஆனால் என் தேவனை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இன்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை. என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்று நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர முடியாது என்று நினைக்காதீர்கள். உங்கள் கதையின் இந்த ஒரு பகுதியை வைத்து முழு வாழ்க்கையையும் முடிவு செய்யாதீர்கள். இன்னும் நல்ல நாட்கள் இருக்கலாம். இன்னும் புதிய வாய்ப்புகள் இருக்கலாம். இன்னும் தேவனுடைய வழிநடத்தல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால் இன்று பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள். கவலையை விட்டுவிட்டு ஜெபத்தை தேர்ந்தெடுங்கள்.
தோல்வியை விட்டுவிட்டு மீண்டும் எழுவதை தேர்ந்தெடுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க வேர்ட் ஆஃப் காட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.